கிருஷ்ணா ஓகேவா? ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அமெரிக்க ஈரான் போரின் விளைவாக இரண்டு நாடுகள் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகள் அத்தனை நாடுகளுமே இன்று ஒரு போரினுடைய பதற்றமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா தன்னுடைய எரிசக்தி தேவைக்காக 70% மேலான பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய சூழலில் இந்தியாவினுடைய எரிசக்தி தேவைக்காக இறக்குமதி செய்கின்ற எண்ணெய் கப்பல்கள் ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஹார்முஸ் நீரிணை பகுதி வழியாகத்தான் வர வேண்டும். இந்த போரின் காரணமாக நமக்கு வரவேண்டிய எண்ணெய் கப்பல்களுடைய எண்ணிக்கை பெருமளவு குறைந்தது. அந்த பகுதி முழுவதுமாக போர் மூட்டத்துடன் இருந்த காரணத்தினால் நமக்கு வரவேண்டிய எண்ணெய் கப்பல்களுடைய வரத்து பெரிதும் பாதிப்புக்குள்ளானது. இவை இல்லாமல் அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே பெருமளவு எரிபொருள் தேவைக்காக நாம் வெளியிலிருந்து இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய சூழலில் உள்நாட்டு தேவைகளை குறைக்காமலும் ஏழை எளிய மக்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், எல்பிஜி சிலிண்டர்களை பெறுகின்ற வகையிலேயும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. ஒன்று, உள்நாட்டிற்குள்ளாக வணிக சிலிண்டர்களுடைய பயன்பாட்டிற்கு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. குறிப்பாக கள்ளச்சந்தை அல்லது குறிப்பிட்ட ரூலுக்கு எதிராக வணிக சிலிண்டர்களுடைய பயன்பாடு யாரோ ஒரு குறிப்பிட்ட சிலரின் கைகளுக்கு செல்லாமல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு விநியோகம் என்பது பெருமளவு எந்த ஒரு மக்களையும் பாதிக்காத வண்ணம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இன்று காலை பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல். கலால் வரி பெட்ரோலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு 1 லிட்டருக்கு 10 ரூபாயும் குறைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்திய ஆயில் கம்பெனிகள் இன்று சர்வதேச அளவிலே ஒரு பேலனுடைய விலை $1 மேலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பெட்ரோல், டீசல் விலை கணிசமாக உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் எண்ணெய் நிறுவனங்களுடைய பாதுகாப்பு கருதியும் ஏழை எளிய மக்கள் எந்தவித விலை உயர்வினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 10 ரூபாய், 1 லிட்டர் டீசலுக்கு 10 ரூபாய் என எக்ஸைஸ் டியூட்டியை குறைத்திருப்பதன் வாயிலாக இந்திய நாட்டினுடைய மக்கள் எந்தவித விலை உயர்வுக்கும் ஆட்படாமல் அவர்கள் எப்போதும் போல தங்களுடைய அத்தனை எரிசக்தி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே இன்றைய அறிவிப்பு இருக்கிறது. இதற்காக பிரதமர் மோடி அவர்களுக்கு சிறப்பான நன்றியை நாங்கள் உரித்தாக்குகிறோம். எல்பிஜி சிலிண்டர்களை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவரும் அறிந்ததே, கடந்த 12 ஆண்டுகளில் 11 கோடி பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் வாயிலாக எரிவாயு இணைப்பு கொடுக்கப்பட்டது என்பது குறைந்த காலத்தில் அதிகமான கோடிக்கணக்கான எரிவாயு இணைப்புகளை புதிதாக இந்தியாவில் நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம், இன்று எரிசக்தி துறையிலே தன்னிறைவு எட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. புதிதாக பெட்ரோலிய வளங்களை கண்டறிதல், பெட்ரோலிய ரிஃபைனரிஸுக்கு தனியார் மூலமாகவும் ஊக்குவிப்பு செய்தல் என்று பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட அன்றாட பயன்பாட்டிலே பெட்ரோல், டீசல், எல்பிஜியினுடைய பயன்பாடு என்பது ஒவ்வொரு மக்களையும் பாதிக்கக்கூடியது. அந்த வகையில் ஏழை எளிய மக்களுடைய துயரை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய இந்த அதிகப்படியான விலையேற்றத்தை அவர்கள் மீது சுமத்தாமல் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு ஆயில் நிறுவனங்களுக்கு கொடுக்கின்றதை போல
இந்த கலால் வரியை குறைத்திருப்பதன் வாயிலாக இந்திய நாட்டினுடைய மக்கள் எரிசக்தி பற்றாக்குறை, எரிசக்தியினுடைய விலை உயர்விலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக பிரதமருக்கு நன்றி சொல்வதற்காக தான் இந்த பிரஸ். உங்களோட கேள்விகள் இது ரிலேட்டடா இருந்தா கேளுங்க. தேர்தல், வேட்பாளர் இதெல்லாம் டெய்லி நீங்க கேட்கறதா? அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு திருமதி கனிமொழி அவர்கள் அதாவது அடிப்படையில இருந்து அரசியல்வாதியாக வராமல் டெல்லியில அவருடைய குடும்பத்தினுடைய சிக்கல் காரணமாக டெல்லி அரசியல்வாதியாக அறியப்பட்டனர். ஆனாலும் கூட தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் உழைத்துக் கொண்டு வருபவர். அவர் மாநில அரசியலுக்கு வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சமூக நீதி, பெண்ணுரிமை என்று பேசக்கூடிய கட்சியிலே ஒரு முதலமைச்சருடைய மகன்தான் துணை முதலமைச்சராக வேண்டும் என்பதைத்தான் இதுவரை வைத்திருக்கிறார். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகனுக்குத்தான் முதலமைச்சர் பொறுப்பு கிடைத்தது. அவருடைய மகனுக்குத்தான் துணை முதலமைச்சர் கிடைத்திருக்கிறது. ஆக முதல் குடும்பம் தான் முதலமைச்சர் பதவிக்கு உரிமை உள்ளவர்கள் என்றாலும் கூட அந்த குடும்பத்திலே இருக்கின்ற பெண்களுக்கு கூட அவர்கள் இரண்டாம் பட்சமாகத்தான் அங்கு நடத்தப்பட்டு வருகிறார். அது கவர்மெண்டோட முடிவை பொறுத்தது. ஏன்னா அந்த நேரத்துல பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு சர்வதேச அரங்குல இருக்கும் அதை பொறுத்து நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட் போர் சூழல் போர் எப்ப நிறுத்தப்படுவாங்க தெரியாது. இடையில சொல்றாங்க காலகாலமா இருக்கு. நீங்க நம்மள மாதிரியே இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் இன்று எந்த அளவிற்கு பெட்ரோலுக்கு டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பக்கத்துல இருக்கிற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்திய நாட்டில் கிடைக்கின்ற பொருள் அல்ல எரிபொருள் என்பது. முழுக்க முழுக்க வெளிநாட்டை நம்பி இருக்கக்கூடிய சூழல். அப்படி இருக்கின்ற பொழுது இன்று இந்த நடவடிக்கை என்பது, ஏனென்றால் யாருக்கும் தெரியாது இந்த போர் எப்ப முடியும். இது என்ன இன்னும் வேற விதமான இம்பாக்ட உருவாக்கும். நாம பெட்ரோல் டீசலை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இதனுடைய தொடர்ச்சியாக ரா மெட்டீரியல் எத்தனையோ பொருட்கள், அந்த எரிபொருள் இருந்தா ரா மெட்டீரியல் வர வேண்டி இருக்கு. ஏன் நம்ம கோயம்புத்தூர் பகுதியில எத்தனையோ தொழிற்சாலைகள் எரிபொருளுடைய தேவைகள் அவர்களுக்கு பல்வேறு விதங்களில் தேவைப்படுகிறது. ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து பார்க்கும்போது இது உடனடி நடவடிக்கை. ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டெசிஷன் எடுத்து மக்கள் போராட்டம் பண்ணி, அசோசியேஷன் ரெப்ரசன்டேஷன் பண்ணி, இல்ல ஒரு 20 நாள் பேச்சுவார்த்தை பண்ணி, இல்ல பெட்ரோல் டேங்கர் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி எதுவும் நடக்கல. மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுட்டாரு பிரதமர் மோடி, உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காரு. எப்ப குறைக்கப்படும், எப்ப உயர்த்தப்படும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனா இன்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது மிகப்பெரிய நடவடிக்கை. கொடித்தேவனுடைய ரெப்ரசன்டேஷன், திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன், இது எல்லாமே மினிஸ்டருக்கு நாங்க அதை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த நிலைமை சீராக்கிறதுக்காக தான் இவ்வளவு நடவடிக்கை எடுத்துருக்கு கவர்மெண்ட். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவிற்கு தங்களுடைய கூட்டணியை ஒற்றுமையாக வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு சுமூகமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை கடந்த சில நாட்களாக பார்க்க முடியும். தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்தது. 48 மணி நேரத்திற்குள்ளாக என்னென்ன தொகுதிகள் என்பதை அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு. இப்போது வேட்பாளர் பட்டியலையும் துவக்கி அதிமுக இப்போது பிரச்சாரத்தையும் துவக்கிவிட்டார்கள். அதனால மற்ற கூட்டணி கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலிலே முன்னிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தெளிவாக, உறுதியாக, மக்கள் கருத்துக்கு ஏற்ப மக்களுடைய பிரச்சனைகளை எதிரொலிக்கின்ற வகையிலே வெகு வேகமாக தேர்தல் களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்
மாநிலத்தின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இல்ல, நானும் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ஒவ்வொரு தொகுதியிலுமே வேலை செஞ்சவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மனம் இருக்கு. எனக்கும் அந்த வழி இருந்திருக்கு. நானும் வந்து இதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன். ஒரு 5 வருஷம் ஒரு தொகுதியில உழைக்கிறோம், 5 வருஷம் அந்த தொகுதியில வந்து நம்மளோட என்டையர் எஃபர்ட்டை போடுறோம் அப்படிங்கும் போது கூட்டணியில அந்த தொகுதி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளவு வருத்தம் இருக்குங்கிறத நானும் கடந்துதான் வந்திருக்கேன். ஆனா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி அப்படிங்கும் போது நிறைய தொகுதிகள் நமக்கு, நாம நினைச்சிட்டு இந்த தொகுதிகள் நம்மளுக்கு கிடைக்காம போயிருக்கலாம், அவங்க நினைச்சு இந்த தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இதெல்லாம் கலந்துதான் கூட்டணி. ஆனாலும் கட்சியினுடைய ஒரு முடிவைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாக, தங்களோட மன கஷ்டத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் பிஜேபி கட்சிக்குள்ளேயே நடப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. ஏனென்றால் இந்த கட்சியில எல்லா லெவல்லையுமே பேசுறதுக்கு என்று நிர்வாக கட்டமைப்பு இருக்கிறது. இப்ப நீங்க கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா கூட 16 நாங்க எந்த தொகுதியிலும் பேசல. ஆனா நல்ல ஓட்டு நாங்க வாங்கியிருந்தோம். எல்லா தொகுதியிலையும் 10% மேல, எங்களோட தெற்கு தொகுதியில 22% ஓட்டு வாங்கியிருந்தோம். 21ல சிட்டிங் எம்எல்ஏ தான் அதிமுக எங்களுக்காக விட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு சில சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்க எங்களோட தொகுதி பலம் வாய்ந்த தொகுதி, 24 தேர்தலில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசம் வச்சிருந்த எங்களோட தொகுதிகள், எங்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்த தொகுதிகள் எல்லாம் என்று எங்கள்கிட்ட இல்ல, அது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் கட்சியினுடைய தலைமை இது குறித்து சம்பந்தமா யாராருக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. கடிதம் அந்த தொகுதிகள் யாருக்கு வந்து சீட்டு கொடுத்ததோ கட்சி தலைமை அதை எல்லாரும் ஒரு சேர்த்துக்கு தலைமை. எங்களுடைய நோக்கம் என்பது போட்டியிடக்கூடிய இடத்தில் எல்லாம் பாஜக வெற்றி பெற வேண்டும், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு தவிர யார் அங்க வேட்பாளர் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. முதல்ல வடக்கு தொகுதிக்கு போறதை ஈஸியே ஆகல. வடக்கு தொகுதியில நான் தான் வேட்பாளர், இந்த கட்சி அறிவிக்கல, அப்புறம் நீங்களே கற்பனை பண்ணிட்டு எல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தெற்கு தொகுதி மக்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு அரசியல் தளத்தை கொடுத்தவர்கள். ஒரு வரலாற்று வெற்றி அப்படிங்கறத என்னோட அரசியல் வாழ்க்கையில அதை கொடுத்தவர்கள் தெற்கு தொகுதி மக்கள். 10 வருட காலம் ஒவ்வொரு மூலை முடுக்கிலேயும், ஒவ்வொரு தெருக்களிலேயும், ஒவ்வொரு பிரிவு மக்களுக்காகவும் உழைத்துக் கொண்டிருந்தவன் நான். ஆனாலும் கூட வெறும் எம்எல்ஏ மட்டுமல்ல, கட்சி அதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தேசிய தலைவர் பொறுப்பையும் கொடுத்துருக்கு. தேசிய தலைவர் நாடு முழுக்கும் தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒரு குறிப்பிட்ட தொகுதி அப்படிங்கிறது பிஜேபிக்கு அங்கும் இங்குமாக மாற்றம் இருந்தாலும் எல்லா தொகுதி மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும். எப்படி பிரதமர் சொல்கிறார், நான் பிரதமராக அத்தனை 140 கோடி மக்களுக்கும் உழைக்கின்ற மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எல்லாருக்கும் உழைச்சிருக்காங்க. அதனால முதல்ல இந்த வேட்பாளர் அறிவிக்கல, அந்த கேள்வி எங்களுக்கு பொறுத்தாது. வேட்பாளர் பட்டியல வந்து அதாவதுங்க, அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல், இது எங்களோட மினிஸ்டர் திரு அவர்கள் எங்களோட இந்த பேச்சுவார்த்தைன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் போகல, பட் எங்களோட கூட்டத்துல வந்து சொல்கின்ற பொழுது சிட்டிங் எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். எல்லா கட்சிகளுமே இந்த சிட்டிங் எம்எல்ஏங்கிறது ஒரு ரைட்.
அதனால இதை மனதில் வைத்துக் கொண்டு எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸ் மத்தியில தான் எல்லாரும் ஓட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எங்களோட வந்திருக்கிற பாமக, எங்களோட வந்திருக்கிற அமமுக, அவங்களுக்கும் நம்ம சீட்டு கொடுத்தாகணும். அப்ப சிட்டிங் எம்எல்ஏ ரூல நம்ம வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சியை கொண்டு வரணும். அதனால நான் சொன்னேன் 21 சிட்டிங் எம்எல்ஏ 8 தொகுதியில பிஜேபிக்காக கொடுத்தாங்க. அதனால சில நேரங்கள்ல இந்த மாதிரியான விட்டு கொடுத்தல் ரெண்டு பக்கம் வரும்போது உண்மையாக உழைத்த தொண்டர்களுக்கு வந்து கடுமையான மனக்காயம் வரும். அதனாலதான் சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு எம்பி பதவி கொடுப்பாங்க, ஒரு சிலர் கட்சி பொறுப்பு கொடுப்பாங்க, கட்சியில உயர்ந்த பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனா தேர்தல சில நேரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அதே போல அரசாங்கத்தில் இருக்கும்போது அரசாங்க பதவிகள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல கூட எத்தனையோ கமிஷன்ல கமிட்டில எல்லாம் பிஜேபி காரர்களுக்கு இருக்காங்க. அதனால எல்லாருக்கும், அதாவது நான் வரும்போது ஏதோ ஒரு இது படிச்சேன், பூக்கின்ற பூக்கள் எல்லாம் கனிகளாவதில்லை. அந்த மாதிரிதான் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதைதான் நான் சொல்றேன். நான் அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு, அவங்க கிட்ட அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சர்கள் அந்த தொகுதியில 2 தடவை 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நேச்சுரலா அவங்களுக்கு ஒரு சார்பில் சிட்டி எம்எல்ஏங்கிற போது அவங்க கிட்டதான் அது இருந்தாகும். அப்படிதான் அது நாங்க போதுமானது இல்ல. நீங்களே வந்து பேசிக்கிறீங்களா? நான் தான் சொல்லிட்டேன். அது அந்த கேள்விக்கு சமயம் வரும்போது நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு தேதிக்கு அந்த பதில் இல்லை. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய உங்களோட மீடியா நண்பர்கள் 2016 இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நாம எத்தனை எலெக்ஷன் பார்த்திருக்கோம்? 19 பார்த்தோம், 21 பார்த்தோம், 24 பார்த்தோம், இப்ப 26 வந்திருக்கோம். நீங்க இந்த கேள்வி கேட்கறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தலாக இருந்தாலும் கட்சி என்ன பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் 1% கூட அதை குறைத்து கொள்ளாமல் வேலை செய்யறோம். அதனால கட்சி யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் என்னுடைய பணி என்பது 100%ல 1% கூட குறையாது. உங்களோட கற்பனை பிறகு இப்போதைக்கு தட்டிட்டு இருக்க, கட்சி புடி வெடிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் எனக்கு எப்படி பதில் தெரியும்? பாஜக வேட்பாளர் பட்டியலுக்கு வேட்பாளர்களை அதாவது பரிசீலிக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே இது வரைக்கும் நடத்துற தேதி அப்படிங்கிறது அறிவிக்கப்படல. ஏனென்றால் தேசிய கட்சியாக இருக்கின்ற எங்களுக்கு என்று சில முறைகள் இருக்கிறது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய கமிட்டி என்பது அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 நபர்களுடைய பெயர் பட்டியலை தேடி காட்ட வேண்டும். டெல்லியில இருக்கின்ற மத்திய தேர்தல் குழு பரிசீலித்து வேட்பாளர்களை அறிவிக்கும். அந்த ப்ராசஸ் இப்ப நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் அநேகமா ஒரு 2-3 நாள் இதுல நடக்கும். எனக்கு தெரிஞ்சா நான் உடனே சொல்றேன். மணிக்கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, முடிச்சுக்கலாமா? நன்றிங்க. பொறுங்கப்பா, ஒரு 4 நாள் பொறுங்கப்பா.